முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன்னு சொன்னதால நிறைய படங்களோட வாய்ப்புகளை இழந்தேன்னு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. அதே இன்னொரு நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்கப் அவுட்ன்ற நடைமுறை விஷயத்தை ஒத்துக்கிட்டதால சுமார் 10 ஆண்களுக்கு முத்தம் தர வேண்டியதா போச்சு. அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தத்தை தர மறுத்த, முத்தத்தை தந்த அந்த 2 நடிகைகள் யார்? கவர்ச்சிக்கு பெயர் போன ஹாலிவுட் ஹீரோயின்களையே மிஞ்சற அளவுக்கு கவர்ச்சியான உடை அணிஞ்சு ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அந்த பிரபல நடிகை. அண்ணே, ஹாலிவுட் ஹீரோயின்கள் அணிகிற அந்த கவர்ச்சியான உடைய பத்தி சொல்லுங்க அண்ணே. அது எந்த மாதிரியான கவர்ச்சி உடை? அந்த உடைய அணிஞ்ச நடிகை யார்? கவர்ச்சியான உடை அணிய மாட்டேன், முத்த காட்சிகள்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த குடும்ப பாங்கான அந்த நடிகை செமையான கவர்ச்சி உடையில விருந்து ஒண்ணுல கலந்துக்கிட்டு கலக்கி இருக்காங்க. அண்ணே, கவர்ச்சியான உடைய அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு கவர்ச்சியான உடைய அணிஞ்சதை வச்சு பார்த்தா இனிமே முத்த காட்சிகள்லயும் நடிப்பாங்களா அண்ணே? தன்னோட 2 கொள்கைகள்ல முதல் கொள்கையை காத்துல பறக்க விட்ட அந்த நடிகை யார்? கவர்ச்சி. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகன். அண்ணே, கவர்ச்சி மற்றும் முத்தத்தோட ரசிகன்னு சொல்லுங்க அண்ணே. அப்படி சொல்றதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அண்ணே. சீதாராமம் திரைப்படம் மூலமா பிரபலமான நடிகை மிருனால் தாகூர் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காதல் மாதிரியான நெருக்கமான காட்சிகள்ல நடிக்க ரொம்பவே பயப்படுவேன். அதை என்னோட பேரண்ட்ஸும் விரும்பல. முத்த காட்சிகள்ல நடிக்க மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சதால நிறைய படங்கள்ல இருந்து வெளியேற வேண்டியதா போச்சு. நீங்க ஒரு நடிகரா இருந்தா அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா அது சில நேரங்கள்ல படத்துக்கு தேவையானதா இருக்கும். முத்த காட்சிகள்ல நடிக்காததால நான் பல திரைப்படங்களை தவற விட்டிருக்கேன். இந்த மாதிரியான காட்சிகள் வேண்டாம், நடிக்க மாட்டேன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு மிருனால் தாகூர் பேட்டி ஒண்ணுல சொல்லி இருக்காங்க. அப்படின்னா இதே மாதிரி இனிமே சொல்ல முடியாதுன்றதால முத்த காட்சிகள்ல நடிக்க போறேன்னு சொல்ல வராங்களா அண்ணே? அடுத்த முத்த அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம். பிரபல ஹாலிவுட் நடிகை ஹானி ஹாத்வே லாக்டவுன், தி ஐடியா ஆஃப் யூ போன்ற படங்கள்ல நடிச்சவங்க. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணுல பங்கேற்ற இவங்க தான் கடந்து வந்த சினிமா பயணத்தை பத்தி என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நடிகர் நடிகைகளுக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி செட் ஆகிறதுக்காக படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேருமே சகஜமா பேசிக்கணும்னு இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழகிற முறைக்கு மேக் அவுட்னு பேர். இந்த மாதிரியான மேக் அவுட் நடைமுறையில தப்பு எதுவும் இல்லை. ஆனா நான் சினிமால நடிக்க வந்த சமயத்துல ஒரே நேரத்துல 10 ஆண்களுக்கு முத்தம் கொடுத்தேன். அந்த விஷயம் எனக்கு மிகவும் சங்கடத்தை கொடுத்துச்சு. வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோன்ற பயத்துல அப்படி செஞ்சுட்டேன். அதை நினைச்சு வருந்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ணே, தடங்களுக்கு வருந்துகிறேன்னு சொல்ற மாதிரி முத்தமிட்டதற்காக வருந்துகிறேன்னு சொல்றாங்களா அண்ணே? அண்ணே, கவர்ச்சியான அந்த 2 மேட்டரையும் சட்டுப்பட்டுன்னு ஓபன் பண்ணுங்க அண்ணே. நயன்தாரா ஜிகு இந்தியா இதழ் நடத்தின விருது விழாவில் மிகவும் செல்வாக்கு மிக்க இளம் இந்தியர்கள் 2024க்கான விருதை ஜெயிச்சிருக்காங்க. மும்பையில் நடந்த இந்த விருது வழங்குற விழாவில் கலந்துக்கிட்ட நயன்தாரா செம கவர்ச்சியான உடைய அணிஞ்சு எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. அண்ணே, ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரியான கவர்ச்சி உடையினா என்னன்னு சொல்லுங்க அண்ணே. ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி சிக்கன்னு டீப் லோ நெக் ஆடை அணிஞ்சு உச்சக்கட்ட கவர்ச்சியில கலக்கி இருக்காங்க நயன்தாரா. விருது வழங்குற விழாவில் அணிஞ்சுக்கிட்ட அந்த கவர்ச்சியான உடையில போட்டோ ஷூட் நடத்தி அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் செஞ்சிருக்காங்க. அந்த போட்டோஸுக்கு லட்சக்கணக்கான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. விருந்து ஒண்ணுல கலந்துக்கிட்டு கவர்ச்சி விருந்து படைச்ச அந்த குடும்ப பாங்கான நடிகை பத்தின அடுத்த அப்டேட் இதோ. பேபி ஜான் என்ற இந்தி படத்துல நடிக்கிறது மூலமா பாலிவுட்ல ஹீரோயினா தடம் பதிக்க போறாங்க கீர்த்தி சுரேஷ். இந்த பேபி ஜான் படத்தோட ஹீரோ வருண் தவான் சமீபத்தில் தன்னோட 37வது பிறந்த நாளை படக்குழுவினரோட கொண்டாடி இருக்கார். வருண் தவானோட இந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஓவர் மேக்கப்போட கவர்ச்சியான உடையிலே கீர்த்தி சுரேஷ் கலந்துகிட்டதை பார்த்த ரசிகர்கள் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா, பேபி ஜான் படத்தோட ஹீரோ வருண் தவான கீர்த்தி சுரேஷ் கட்டி அணைச்சி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி கேக்கையும் ஊட்டி விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தயாரிப்பாளரான அட்லியையும் கட்டி பிடிச்சி தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அண்ணே, அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் நயன்தாராவையே மிஞ்சிட்டாங்க
சொல்லியிருக்காங்களா அண்ணே? அது எனக்கு தெரியாது அண்ணே. விருது வழங்குற விழாவில் கவர்ச்சியை காட்டின நயன்தாரா பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிட்டு கட்டி பிடிச்சி வாழ்த்து சொன்ன கீர்த்தி சுரேஷ். அதாவது நயன்தாரா வர்சஸ் கீர்த்தி சுரேஷ். இவங்க 2 பேர்ல யாரோட கவர்ச்சி டாப்னு சொல்லுங்க அண்ணே. அது எனக்கு தெரியாது. ஆனா ஓவர் டோஸ் இல்லாம கவர்ச்சியோட ஆழத்துக்கு போனது நயன்தாரா தான் ரசிகர்கள் சொல்றாங்க அண்ணே. ரசிகர்கள் சரியாத்தான் சொல்லி இருக்காங்க அண்ணே. அது மாதிரி இது மாதிரின்னு இல்லாம எந்த மாதிரியான அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.